ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அந்த சர்வையிங் தி அப்போகலிப்ஸ் சாப்டர் 18 அண்ட் 19 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 17 வரை அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணதுருங்க. இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, ஹீரோ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கான். இதேமாரி நான் பங்கர்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். பங்கர விட்டு எஸ்கேப் ஆயிட்டு வெளி உலகத்துக்கு வந்தேன். அப்போகலிப்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்ட்ட இருக்கிறது எங்க அப்பா, அம்மாவோட ஃபோட்டோ மட்டும் தான். அப்படிங்கிற மாரிலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் நெக்லஸ்ங்கிற அந்த பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்குது. இதெல்லாம் எங்கள நம்ப சொல்றியாப்பா? இதேமாரி பார்த்தீங்கன்னா, நீ பங்கர்லயே இருந்திருப்ப. உங்க அப்பா வந்து ட்ரெய்னிங் மட்டும் தான் குடுத்துட்டு இருந்திருப்பாரு. நீ ஆஃப்டர் பங்கர் விட்டு வெளிய தப்பிச்சதுக்கப்புறம் அப்போகலிப்ஸ் வந்துருச்சு. ஸோ, இப்ப நீ உங்க அம்மாவ தேடி போயிட்டு இருக்க. இத என்னைய நம்ப சொல்ற அப்படிங்கிற மாரிலாம் அவங்க வந்து கேட்கறாங்க. இது நம்பும்படியே இல்லப்பா. நீ நல்லாவே கதை கட்டுற அப்படிங்கிற மாரிலாம் நெக்லஸ்ங்கிற பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. ஆனா, நீ சொன்னதுல 2 விஷயம் உண்மைங்கிற மாரி எனக்கு தெரியுது. ஏன்னா, மான்ஸ்டர எப்படி தோற்கடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, நீ ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கிற. அப்படிங்கிற மாரிலாம் அந்த பொண்ணு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் நாங்க நம்புறோம். ஏன்னா, நாங்க கண்ணால பார்த்தோம். அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன மனுஷங்க ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பொண்ணு வந்து கேட்க ஆரம்பிக்குது. "ஆமா, நீ எப்படிப்பா மான்ஸ்டர்ட்டலாம் டாஜ் ஆன? அந்த ரேஞ்சுக்கு யாரும் டாஜ் ஆயி நான் பார்த்தது இல்லையே!" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கறாங்க. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கடுப்பாகுது. என்னடா இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. "எனக்கு ஹீரோ சொல்றது எல்லாமே கரெக்ட்டா தான்ப்பா படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இவ்வளோ விதமான ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருக்கு. நெறைய தழும்புகள்லாம் இருக்கு. ஸோ, இந்த சின்ன வயசுல யாருக்கும் இவ்வளோ தழும்பெல்லாம் வந்திருக்காது. அத பார்த்தாலே தெரியுது. அவனோட வாழ்க்கை முழுக்க அவன் ட்ரெய்னிங் தான் எடுத்துட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு இப்ப டாக்டர் வந்து நம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல ஹாரு வந்து கேட்குறாங்க, "ஆமா உனக்கு எப்படிப்பா இவ்வளோ தழும்பெல்லாம் வர ஆரம்பிச்சது?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் ஒரு ஒரு வாட்டியும் பங்கர விட்டு தப்பிப்பேன். தப்பிக்கும் போதெல்லாம் வந்துட்டு எனக்கு இந்த மாரி தழும்பு ஏற்படும்." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கான். ஹாரு வந்து சொல்றா, "ரொம்ப கொடூரமா இருக்கு. இத உன்னால எப்படிப்பா சகிச்சுக்க முடியுது?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கும்போது, ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "இந்த தழும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றியோட அடையாளம். நான் ஒரு ஒரு வாட்டியும் தப்பிக்கும்போது என் முயற்சிய கைவிடல. ஸோ அதோட அடையாளமா தான் இத பார்க்குறேன்." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் பின்னாடி இருக்கவன் வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். இதேமாரி அப்போகலிப்ஸ் வருதுன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. இந்த வெளி உலகத்த வந்து அலர்ட் பண்றது. இதேமாரி அப்போகலிப்ஸ் வரும். இந்த மாரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ணியிருந்தா இந்நேரம் எல்லாரும் தப்பிச்சிருப்பாங்க. நம்ம கவர்மெண்ட் இத முடிவு பண்ணியிருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து மனசுல யோசிச்சுட்டு இருக்கான். இதேமாரி ஹியூமன்ஸ் எல்லாம் எனிமின்னு சொன்னது எங்க அப்பா சொன்னது ஓரளவு கரெக்ட்டா தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸ் நான் சொல்றதுக்கு ஏத்தாப்புல அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. கோஆப்பரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா சிலர் அப்படி கிடையாது. எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. எனக்கு என்ன நடந்தாலும் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ எங்க அப்பா சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா, பாதி பேர் வந்துட்டு ரொம்ப ஈவிலாவும், பாதி பேர் வந்துட்டு நல்லவங்களாவும் இருப்பாங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸ் கூட கோஆப்பரேட் பண்றது நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாரி ஹீரோ வச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்லஸ்ங்கிற பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்குது. சரி இவனோட ஃபிளாஷ்பேக் பத்திலாம் இப்ப நம்ம கவல இல்ல. முதல்ல இந்த மான்ஸ்டர் எப்படி தோற்கடிக்கிறது? இந்த மான்ஸ்டர்லாம் எப்படி உருவாகுது? இத பத்திலாம் நம்ம கண்டுபிடிப்போம். அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இதே மாரி அதோட வீக் ஸ்பாட் மட்டும் எனக்கு தெரிஞ்சது. ஒரேடியா அத போட்டு தள்ளிருவேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாய்ங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க இன்னொருத்தன் இருப்பான். அதாவது கார்டியன். இவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். உங்க அம்மாவ மட்டும் கண்டுபிடிச்சோம்னா, உங்க அம்மாகிட்டருந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கலாம். மான்ஸ்டர் எப்படி வருதுன்னு. ஏன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க நெறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாரிலாம் இவன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். இந்த டயத்துல இன்னொருத்தன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்க என்ன முட்டாளா? வெளி உலகத்த பார்த்தீங்கல்ல, எத்தன மான்ஸ்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. போனாலே நீங்க 2 துண்டாயிருவீங்கடா அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் சொல்ற மாரி தான் இருக்கு. வெளி உலகம் ரொம்ப மோசமா இருக்கு. எல்லா பில்டிங்கும் உடைஞ்சு தான் இருக்கு. ஸோ, அந்த உடைஞ்ச பில்டிங்லேருந்து அண்டர் கிரவுண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கிறாய்ங்க. ஸோ, இப்போ மொத்த பில்டிங் உடைஞ்சனால தான் எந்த விதமான மான்ஸ்டராலயும் இங்க வர முடியல. ஸோ, நீ வெளிய போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற மான்ஸ்டரையும் உள்ள கொண்டு வந்துராதீங்க அப்படிங்கிற மாரிலாம் அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் தான். ஸோ, நம்மள்ட்ட ஃபுட் சப்ளை இருக்கு. நம்ம தாராளமா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபுட் சப்ளை மொத்தத்தையும் மான்ஸ்டர் வந்துட்டு நாசம் பண்ணியிருக்கும். ஸோ, இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுட் எதுவுமே இல்ல. ஸோ, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிவு பண்றாங்க. ஸோ, நம்ம வந்து வாலண்டியர்ஸ் யாராவது இருக்கீங்களாப்பா வெளிய போய் ஃபுட் எடுத்துட்டு வர்றதுக்கு அப்படிங்கிற மாரிலாம் நம்ம டாக்டர் வந்து கேட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சொல்றான், "நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கார்டியனும் ஒத்துக்கிறான், "நானும் உன் கூட வர்றேன்னு" சொல்லிட்டு. ஆனா என்ன டாக்டர் வந்து 2 பேரையும் சஜெஸ்ட் பண்றாரு. "நீங்க ஏற்கனவே மான்ஸ்டர் ஃபைட்ல ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க. இப்ப வெளிய போனீங்கன்னா ஈஸியா தோற்கடிக்கப்பட்டுருவீங்க. ஸோ இங்க இருந்து நீங்க ரெஸ்ட் எடுங்க" அப்படின்னு சொல்றாய்ங்க. இவைங்க 2 பேர தவிர வேற யாரும் இருக்கீங்களான்னு கேட்கும்போது எல்லாரும் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாய்ங்க. ஸோ நெக்லஸும் அந்த இன்னொருத்தன் கூட இருந்தான்ல அவனும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அங்க இருக்க பொண்ணும் ஒத்துக்க மாட்டேங்குது. இதுக்கப்புறம் ஒரு மாஸ்க் மேன் இருக்கான். இவன் யாருன்னே தெரியல. கூடி போட்டுட்டு ரொம்ப நேரமா இருக்கிறான். இவனும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறான். டாக்டர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. எவனும் போலன்னா எப்புட்றா ஃபுட் கிடைக்கும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒத்துக்கிறான். "நான் போறேன்" அப்படிங்கிற மாரி. "பரவாயில்லையேப்பா, எங்க மல நலம் கருதி நீ வந்து போறியேப்பா" அப்படிங்கிற மாரிலாம் டாக்டர் வந்து உற்சாகப்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கு வந்துட்டு ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். "இது எனக்கு ஒரு டஞ்சன் ஃபீலிங்க தான் குடுக்குது. நான் அண்டர் கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, பங்கர்ல இதே மாரி தான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன். ஸோ இதே மாரி ஒளிஞ்சிட்டு இருக்க எனக்கு புடிக்கல. ஸோ நான் வெளி உலகத்த மறுபடியும் பார்க்கணும். எங்க அம்மாவ பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நெறைய பேரோட ஹெல்ப் தேவைப்படுது. நான் ஹியூமன்ஸ சந்திச்சு எங்க அம்மாவ பத்தின இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 பேர் வந்து ஜாயின் ஆகுறாங்க. "நானும் உங்க கூட ஜாயின் ஆகிறோம். ஸோ உங்களால தான் நாங்களும் தப்பிச்சோம். உங்களுக்கு நான் ஒரு நன்றி கடன் பட்டுருக்கோம். அதேமாரி ஒளி உலகத்துல வந்து நாங்களும் மாஸ்டர எதிர்க்கணும். ஸோ நீங்க தான் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்." அப்படிங்கிற மாரிலாம் அவைங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். சரி நம்ம கூட ஆள் வந்தா நல்லது தான் அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காய்ங்க. இதுக்கப்புறம் யாரும் வர தயாரா அப்படிங்கிற மாரிலாம் டாக்டர் வந்து கேட்கறாப்ல. ஸோ ஹாரு வந்து டாக்டர் பார்க்குறாரு. ஹாருவும் வர ரெடியா
ரெடியா இருக்கிறா. ஆனா என்ன, அவளால சுத்தமா முடியல. அவளுக்கு எப்போதும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மன கஷ்டமாவே இருக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக் காமிப்பாங்க. நான் அது என்னன்னு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ, அதுக்கப்புறம் ஹாரோட நிலைமை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ, இதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பலாம் அப்படிங்கிற மாரிலாம் ரெடியா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில அவங்க 2 பேரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, "இது என்னப்பா சட்டை போடாம நின்னுட்டுருக்கியேப்பா? ஏன் இதுல என்ன இருக்கு? இதோடயே நம்ம வெளிய போலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "இல்லப்பா சட்டை போட்டு வந்தீன்னா கொஞ்சம் நல்லாருக்கும்." அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேரும் சொல்றாய்ங்க. இதுக்கப்புறம் அந்த நெக்லஸ்ங்கிற பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்குது, "நான் வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர் தான். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நீ தூங்கிட்டு இருக்கிற இடத்துல உனக்காக நான் காஸ்டியூம் ரெடி பண்ணேன்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாய்ங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, காஸ்டியூம் சூப்பரா ரெடி பண்ணியிருக்குது. ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாய்ங்க. அவங்க அப்பா வந்து என்ன தெரியுமா பண்ணியிருப்பாரு? காலகாலமா ஒரே காஸ்டியூமா தான் குடுத்திருப்பாரு. ஹீரோவும் கேட்டிருப்பான். "ஹியூமன்ஸ் எப்போ வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா காஸ்டியூம் போடுவாங்க நான் கேள்விப்பட்டுருக்கேன். நீங்களும் நானும் ஏன் எப்போதும் ஒரே மாரி ட்ரெஸ் போட்டுருக்கோம்?" அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு வந்துட்டு அவர் அப்பா வந்து சொல்லியிருப்பாரு, "அப்போகலிப்ஸ் நடக்கிறப்ப காஸ்டியூம் டிசைன்லாம் நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, உனக்கு அப்போகலிப்ஸ்க்கு ஏத்தாப்புல ஒரு ட்ரெஸ்ஸ நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸ தான் நீ வாழ்நாள் முழுக்க போட போற. நானும் இதே ட்ரெஸ்ஸ தான் போட போறேன்." அப்படிங்கிற மாரிலாம் அவர் அப்பா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. ஹீரோவுக்கு இப்ப தான் முறையா ஒரு நியூ ட்ரெஸ் கிடைக்கிறனால, அவனும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோ எப்போதும் பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள ஹியூமன் சொல்லி தான் கூப்பிடுவான். யாரையும் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்க மாட்டான். இத மட்டும் நீங்க லைட்டா புரிஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாரு வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறா. அந்த டயத்துல ஹீரோவ பார்த்தீங்கன்னா, நேக்கடா நின்னுட்டுருக்கான். அவன் ஒரு ஜட்டி மட்டும் தான் போட்டிருப்பான். ஸோ, அதையும் கீழ கழட்டி விட்டுட்டு இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரெடியா இருக்கிறான். ஸோ, ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, வெளி உலகத்துல மக்கள்ட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்ப நேக்கடா நின்னுட்டுருக்கான். அங்க இருக்கிறவங்க பார்க்குறாய்ங்க, ஓகே இவன் பங்கர்ல வாழ்ந்தது உண்மதான் போல அப்படிங்கிற மாரி அவங்கள நம்ப ஆரம்பிச்சுடுறாய்ங்க. ஹாருவ பார்த்துட்டு, "நீ ஒரு பெர்வெர்ட்டாடா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அவன் அடிக்க வர்றான். அந்த இடத்துல ஹீரோ தப்பிச்சுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான், "இதுல என்ன இருக்கு? நான் காலகாலமா இப்படி தானே இருந்துட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, இப்ப ஹீரோவ பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான், "சரி நீ என்ன விஷயத்த சொல்ல வந்தியோ சீக்கிரம் சொல்லு. நான் கிளம்பணும்னு" சொல்லும்போது, "ட்ரெஸ்ஸ போடுறா நான் அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாய்ங்க. ஹீரோவ பார்த்தீங்கன்னா இப்ப ட்ரெஸ் போட்டு தயாரா இருக்கிறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டரும், நம்ம கார்டியனும் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. "ஆமா இங்க எப்படிப்பா மான்ஸ்டர் வந்துச்சு? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ, இந்த இடத்த எப்படி கண்டுபிடிக்குது?" இப்படின்லாம் அவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கிறாய்ங்க. ஜாலியான்னு சொல்ல முடியாது. சீரியஸா பேசிட்டு இருக்காய்ங்க. அந்த டயத்துல அந்த பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்குது, "ஆகா விறகு கட்டையும் கிடக்குது. இங்க ஒரு லைட் இருக்குது. ஸோ, இத வச்சு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "நீங்க கேட்ட கேள்விக்கு இதான் பதில்." அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ சொல்றான். "எங்களுக்கு ஒண்ணும் புரியல." அப்படின்னு அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ, ஹியூமன்ஸு அப்புறம் பூச்சி, அப்புறம் இந்த மாரி மான்ஸ்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபயருக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகும். ஸோ, நீங்க சோறுக்கு ஆசைப்பட்டு உயிர விட்டுறாதீங்க. எக்காரணத்த கொண்டும் தீய பத்த வச்சுறாதீங்க." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் ஹாரு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா, "ஒழுங்கு மரியாதை குடுத்துருன்னு" சொல்லிட்டு, "ஆனா என்ன இத நானே வச்சுக்கிறேன்னு" சொல்லி இப்ப அவ ஓட ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாய்ங்க, "சரி நம்பலாம் சேர்ந்து கிளம்பலாம். ஹாரு உன்னைய நான் வந்துட்டு ஸ்கூல்ல பார்த்துருக்கப்பா. நீ ரொம்ப ஃபேமஸான பொண்ணு தானே?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, "ஆமா நான் இந்த ஸ்கூல் சேர்ந்த பொண்ணு தானே உனக்கு எப்படி தெரியும்?" "வேற ஒண்ணும் கிடையாது. நெத்தியில ஒரு தழும்போட இருக்கிற பொண்ணு வந்துட்டு வேகமா ஓடும். அப்படிங்கிற மாரி நியூஸ்லலாம் பார்த்துருக்கேன். ஸோ, அத வச்சுக்கிட்டு தான் உன் பேரையும் கண்டுபிடிச்சேன். நீ இந்த ஸ்கூல்ல படிச்சவன்னு கண்டுபிடிச்சேன்." அப்படிங்கிற மாரிலாம் அவன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ, இப்போ வந்துட்டு ஹாருவோட ஃப்ளாஷ்பேக்க லிட்டரலா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹாரு வந்துட்டு ஸ்கூலுக்கு போம்போது, அதாவது நெத்தியில தழும்பு இருக்கும்போது, ஸ்கூலுக்கு போம்போதெல்லாம் அவங்க அப்பா, அப்புறம் அவங்க அம்மா, அப்புறம் அவன் தம்பி இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சேர் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. "போய் நல்லா படி, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு." அப்படிங்கிற மாரிலாம் ஜாலியா சொல்லிட்டு இருக்காங்க. அவன் தம்பிய பார்த்தீங்கன்னா உற்சாகப்படுத்திட்டு இருக்கான். ஆனா என்ன ஹாரு வந்துட்டு இந்த ஹூடி சொல்லுவாங்கல்ல, அத போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னா மத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா கலாய்க்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ, இதுக்கப்புறம் அவர் அப்பா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, "இதுக்கு முன்னாடிலாம் இவ இப்படி கிடையாது. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் ரொம்ப மாறிட்டா." அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன இன்சிடென்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் கிடையாது. இதே மாரி ஒருத்தர் ரேப் பண்றதுக்காக நம்ம ஹாரு வந்துட்டு கடத்திட்டு போயிருப்பான். அதுவும் பப்ளிக்காவே. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் அப்பாவோ, பொதுமக்களோ பார்த்தீங்கன்னா, காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஹாரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரேப் பண்ண வந்தான்ல, ஸோ அவன பார்த்தீங்கன்னா கைய கடிச்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருப்பான். அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, அவனும் காண்டாயிட்டு, இப்ப அவன வெட்டலான்னு வர்றான். அந்த இடத்துல ஹாரு லைட்டா டாட்ஜ் ஆயிடுறான். அவன் நெத்தியில பார்த்தீங்கன்னா, கோடு விழுந்துருது. அதாவது அந்த தழும்புகள் வர ஆரம்பிச்சுருது. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன அரெஸ்ட் பண்ணிடுறாய்ங்க. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா எல்லாம் சிம்பிளா முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் ஹாரு எந்திரிக்கிறான். அந்த இடத்துல ஹாருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன வயசு. ஸோ, அதனாலேயே பார்த்தீங்கன்னா, பயத்திலே எந்திரிக்கிறா. இதுக்கப்புறம் அவங்க அப்பா, அம்மா எல்லாம் சேர்ந்து சமாதானப்படுத்துறாங்க. "நீ ஒண்ணும் கவலைப்படாத. இதுக்கு எதிர்பாராம நடந்த ஒரு சம்பவம் தான். இதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்ல." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி அவர் அப்பா சமாதானப்படுத்துறாரு. ஆனா என்ன, அவளுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. எப்பப்பலாம் அந்த தழும்பு பார்க்குறாளோ, அவளுக்கு அந்த மாரி பயம் இருக்குது. ஸோ, எப்பப்பலாம் பயப்படுறாளோ, அவனுக்கு அந்த ரேப்பரோட ஞாபகம் தான் வருது. ஸோ, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற பொண்ணுங்கலாம் பேச ஆரம்பிக்கிறாய்ங்க. "அம்மா நீ எத பார்த்து பயப்படுவ?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ, நம்பளுக்கு இந்த ஹாருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டா கேட்க ஆரம்பிக்குது. பயப்படுவேன்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது? அந்த ரேப் பண்ண வந்தான்ல, ஸோ அவனோட ஞாபகம் தான் வருது. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற பொண்ணுங்கலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, "ஹாரு, நீ எத பார்த்து பயப்படுவ?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கும்போது, "நான்
மத்தவங்க கொலை பண்ணறதையோ, இல்ல மத்தவங்க கஷ்டப்படுறதையோ பார்த்தா ரொம்ப பயப்படுவேன் அப்படிங்கிற மாரிலாம் ரொம்ப பொறுமையா சொல்லிட்டு இருக்கா. என்ன இந்த பொண்ணு வித்தியாசமா நடந்துக்கிறா அப்படிங்கிற மாரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் டாபிக்க மாத்த ஆரம்பிக்கிறா. இல்ல நான் மூவிஸ பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன். ரொம்ப ஹாரர் மூவிஸ் எல்லாம் வந்தா பயப்படுவேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பிடி பீரியட காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற பொண்ணுக்கெல்லாம் இவள பத்தி தப்பான விஷயங்கள ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஹாருக்கு ரொம்ப பயம் அதிகமாயிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாரையும் ஓட சொல்றாய்ங்க. எல்லாம் குரூப்பா தான் இருக்கிறாய்ங்க. ஸோ இந்த இடத்துல ஹாருக்கு தோண ஆரம்பிக்குது. ஐய்யய்யோ! இங்க ரொம்ப குரூப்பா இருக்காய்ங்களே! எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த ரேப்பரும் இருக்க வாய்ப்பு இருக்கே! அப்படிங்கிற மாரி அவ மனசுல பயந்துகிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவ ஸ்டன் ஆயி அங்கேயே நின்னுடுறா. இதுக்கப்புறம் தான் அவங்க காமிக்கிறாய்ங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாருவ ரேப் பண்றாராப்ல அவருக்கு ஒரு மெமரி அப்படியே கிரியேட் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அத பார்த்துட்டு அப்படியே வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. அவ தான் பார்த்தீங்கன்னா, அந்த ரேஸ்லயே ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. ஸோ இத பார்த்துட்டு பிடி சார் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, "இது நியூ ரெக்கார்டுமா. இந்த ரெக்கார்ட யாரும் படைச்சதே இல்ல. கிரேட் ரன்னரா தான் இருப்ப" அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்கிற மக்கள்லாம் இப்ப பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க ஸ்கூல் ஸ்டூடண்ட்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "எப்படிப்பா இவ்வளோ ஸ்பீடா ஓட ஆரம்பிச்ச? உனக்கு எப்படிப்பா இவ்வளோ பெரிய திறமை இருக்கு?" அப்படின்லாம் கேட்கும்போது, நம்மளோட ஹாரு வந்து மனசுல திங்க் பண்ணிட்டுருக்கா. "எனக்கு தெரிஞ்ச வர இந்த இன்சிடென்ட் நடக்கும்போதெல்லாம் நான் வேகமா ஓட ஆரம்பிக்கிறேன். ஸோ இதான் என்னுடைய பவர் போல." அப்படிங்கிற மாரிலாம் அவ நெனச்சிட்டு இருக்கா. நான் இத வச்சுக்கிட்டே நெறைய மெடல் வாங்குறேன் அப்படிங்கிற மாரிலாம் மனசுல நெனச்சிட்டு இருக்கா. அதேமாரி பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துல நெறைய மெடல் வாங்கிர்றா. நெறைய சக்சஸ் அடைறா. மிகப்பெரிய ஆளாயிர்றா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நியூஸ்லலாம் வர ஆரம்பிச்சுருது. இந்த சின்ன வயசுலயே இந்த பொண்ணு இந்த ரேஞ்சுக்குலாம் ரெக்கார்ட் பண்றான்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் வந்துட்டு ஃபோட்டோலாம் கேட்கறாங்க. அவளோ பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோக்கு போஸ்லாம் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் வந்து என்ன தெரியுமா சொல்றா? "உங்கள நான் செல்ஃபி எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தோள்ல லைட்டா கை வைக்க ஆரம்பிக்கிறா. கை வச்ச வேகத்துக்கு அவ ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுர்றா. "நீ என்ன என்னைய ரேப் பண்ண தானே வந்திருக்கிற" அப்படிங்கிற மாரிலாம். ஆனா ரிப்போர்ட்டர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, "இது இந்த உலகத்துல சகஜம் தானப்பா. அவ சின்ன பொண்ணு தானே. நான் தெரியாத்தனமா தான் கை வச்சேன். அதுக்கே இவ பயப்படுறாளா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்சம் லைட்டா அரகண்டாவும் பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாரு ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கிறா. இதுக்கப்புறம் அந்த பிடி சார் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இதேமாரி ஹாருக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மென்டல் ரீதியா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, அவரும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு இப்ப ரிப்போர்ட்லாம் ரிலீஸ் பண்றாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலிய காமிக்கிறாங்க. அந்த ஃபேமிலில இருக்க அந்த நியூஸ படிச்சதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாமே தெரியுது. இதேமாரி வந்துட்டு ஹாருக்கு வந்துட்டு ஓடுற ஸ்கில் இருக்குன்னு சொல்லிட்டு, இத்தன காலமா அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்காது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அவர் அப்பா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு, ஆமா ரிப்போர்ட்லாம் மீட் பண்ணி எப்படிப்பா இருந்துச்சு அப்படிங்கிற மாரிலாம் கேட்கும்போது, ஹாரு வந்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிக்கிறா, எனக்கு இந்த ஓடுற திறன் எப்படி தெரியுமா வந்துச்சுன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? வேற ஒண்ணும் கிடையாது. நான் ஒரு ஒரு தடவை ஓடும்போதும், எனக்கு அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வரும். என்னைய ரேப் பண்ண வந்தவன் தான் ஞாபகம் வரும். ஸோ நெறைய பேர் வந்துட்டு என்னைய ரேப் பண்றாப்போல நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வேகமா ஓட ஆரம்பிச்சேன். இதனால தான் நான் ஓடுறது வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கு. அப்படிங்கிற மாரிலாம் அவ கொஞ்சம் கொஞ்சமா அழுதுகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அவ சொல்ல ஆரம்பிக்கிறா, "இருக்கிறதுலே நான் தான் ஒரு சிறந்த முட்டாள். அதேமாரி கோழை. எனக்கு தெரிஞ்ச வரை என்ன போல சிறந்த ஒரு முட்டாள நான் பார்த்ததே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இப்ப அவ ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அவர் அப்பா வந்து சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. "நீ உன்னைய கோழன்னு எக்காரணத்துக்கு கொண்டு சொல்ல ஆரம்பிக்காத. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயத்துல தான் அவளுக்கு அவளோட ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. இதேமாரி பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ச்சது, அதேமாரி பார்த்தீங்கன்னா, பிடி சார், ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா கலாய்ச்சது, அதுமாரி அவங்க அசிங்கமா பேசினது எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹாரு மைண்ட்ல வந்துட்டு ஒரு ட்ராமாவ கிரியேட் பண்ணுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் அப்பா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, "நீ உன்னைய கோலன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேப் பண்ண வந்தவன்ட்டருந்து நீ தப்பிச்சில்ல. தப்பிக்கும்போது ஏற்பட்ட ஒரு தழும்பு தான் இது. இது ஒரு வெற்றி தழும்பு தான். ஸோ இதுவே உன்னைய ப்ரூவ் பண்ணுது. நீ ஒண்ணும் ஒரு கோழை கிடையாது." அப்படிங்கிற மாரிலாம் அவர் அப்பா வந்து மோட்டிவேட் பண்றாரு. ஸோ எக்காரணத்த கொண்டும் இந்த தழும்ப மறைக்காத. நீ தைரியமா முன்னேறு. உன்னால வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிற மாரிலாம் அவர் அப்பா வந்து அட்வைஸ் பண்றாரு. அவளுக்கு அழுகன்னா தாங்க முடியல. தான் அப்பாக்குள்ளேயும் இவ்வளோ ஒரு நல்ல நெஞ்சம் இருக்குதா? நான் எங்க அப்பாட்ட இத முதல்லயே சொல்லியிருக்கணும். எங்க அம்மாட்டயும் இதே மாரிலாம் முதல்லயே சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. இப்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறாங்க. ஹாருவோட தம்பியும், நம்மளோட ஹாருவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, வெளிய பார்க்குக்கு விளையாட போறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் ஹாரு அப்பாவும் பார்த்தீங்கன்னா, ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. "நீ என்னமோ அழுகக்கூடாது. எனக்கு இத ப்ராமிஸ் பண்ணு." அப்படிங்கிற மாரிலாம் ஹாருவோட அப்பா வந்து கேட்டுட்டு இருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்போகலிப்ஸ் வந்திருக்கும். அவங்களோட வீடு இருக்குல்ல, வீடே பார்த்தீங்கன்னா 2ஆ இருக்கும். அவங்க அம்மா மூஞ்சில மிகப்பெரிய ஒரு காயம். அப்படியே கீழ விழுந்தர்றாங்க. அங்க இருக்கிற கல்லெல்லாம் இடிஞ்சு, நம்மளோட ஹாருவோட வீடே பார்த்தீங்கன்னா 2 ஆயிருது. அந்த ரேஞ்சுக்கு ஒரு அப்போகலிப்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. இதோடயே பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் முடிச்சர்றாங்க. நான் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பை.